Hi guys, welcome to SQL series. ஸோ இன்னைக்கு SQL சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா MySQL யூஸ் பண்ணி எப்படி ஜாயின் கிளாஸ் ஆப்ரேஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம SQL எப்படி யூஸ் பண்ணுறது, என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குங்கிறத தியரிட்டிக்கலாக பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம அதை SQL queries யூஸ் பண்ணி ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஜாயின் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணால் எனக்கு 2 டேபிள் வேணும். ஏன்னா 2 டேபிளை ஜாயின் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ஜாயின் கிளாஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு 2 டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். என்னோட ஃபஸ்ட்டு டேபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் டேபிள். ஸோ எம்ப்ளாயீஸ் டேபிளில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு எம்ப்ளாயீஸ் டேபிளில் 3 காலம் இருக்குது. எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி. ஸோ இந்த 3 காலம் இருக்குது. அப்புறம் 5 ரோவில் வேல்யூஸ் இருக்குது. ஸோ அடுத்ததை நான் கிரியேட் பண்ணியிருக்க டேபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட். ஸோ சரி, ஸோ டிபார்ட்மெண்ட்ஸுங்கிற டேபிளில் நம்மளுக்கு வந்து 2 காலம் இருக்குது. டிபார்ட்மெண்ட் ஐடி, டிபார்ட்மெண்ட் நேம். ஸோ நம்ம இப்போ இந்த 2 டேபிளை யூஸ் பண்ணி தான் ஜாயின் ஆப்ரேஷன்ஸை நம்ம பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம SQLல ஜாயின்ஸை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன சின்டெக்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா செலக்ட் கீவேர்டு யூஸ் பண்ணி என்னென்ன காலம் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கணும். ஸோ காலம் 1, காலம் 2, காலம் 3, நீங்கள் எத்தனை காலம், அதாவது அவுட்புட்டில் நம்மளுக்கு என்னென்ன காலம் வேணுமோ அந்த காலமோட நேம் எல்லாம் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். அடுத்ததாக ஃப்ரம்மில் நம்ம என்ன கொடுக்கணும்னா டேபிள் 1. ஸோ இந்த டேபிள் 1 நம்ம கொடுக்குறோம் இல்லையா, இதை தான் வந்து நம்ம லெஃப்ட் டேபிள்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஃப்ரம்மில் கொடுக்குற டேபிள் வந்து நம்மளை லெஃப்ட் டேபிளாக கன்சிடர் ஆகும். அடுத்ததாக ஜாயின் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி கொடுக்குற 2வது டேபிள் வந்து ரைட் டேபிளாக கன்சிடர் ஆகிக்கும். ஸோ நம்ம இந்த நேற்று பார்த்துருந்தோம், லெஃப்ட் டேபிள் ரைட் டேபிளையும் கம்பேர் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்கறதுக்கு தான் ஜாயின்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ லெஃப்ட் டேபிள் என்ன, ரைட் டேபிள் என்னன்ற கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கக்கூடாது, அதனால தான் நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். ஸோ நம்ம ஃப்ரம்மில் கொடுக்குற டேபிளை லெஃப்ட் டேபிளாக எடுத்துக்கும், ஜாயினில் கொடுக்குற டேபிள் ரைட் டேபிளாக கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரம்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி நம்மளால் லெஃப்ட் டேபிளாக கொடுத்துருக்கோம். அப்புறமா லெஃப்ட் டேபிள் கூட எதை ஜாயின் பண்ணணுமோ அந்த டேபிளை நம்ம ஜாயினுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஜாயின்ன்ற கீவேர்டு என்னதை குறிக்கும்னா, இப்போ நம்ம ஜாயினில் எத்தனை டைப்ஸ் பார்த்தோம், இன்னர் ஜாயின், அவுட்டர் ஜாயின், அப்புறமா வந்து ரைட் ஜாயின், லெஃப்ட் ஜாயின், ஃபுல் ஜாயின் பார்த்துருந்தோம். ஸோ நம்மளுக்கு என்ன ஜாயின் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போகிறோமோ அந்த ஜாயின் இங்கே கொடுத்துக்கணும். இப்போ இன்னர் ஜாயின்னா இன்னர் ஜாயின், லெஃப்ட்னா லெஃப்ட், ரைட்னா ரைட் என்ற அந்த ஜாயின் இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ அடுத்ததான் ஆனுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம 2 டேபிளுக்கு இருக்கிற காமனான காலமை இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த காமனான காலம் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு டேபிள்லேருந்து இன்னொரு டேபிளுக்கு ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது டேபிள் 1லையும் டேபிள் 2வையும் ஜாயின் பண்ணணும்னா எனக்கு டேபிள் 1லையும் டேபிள் 2லையும் ஏதாவது காமனான டேட்டா இருக்கணும், அதாவது காமனான காலம் இருக்கணும். ஸோ அந்த காலம் வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ இன்னும் புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்லணும்னா, செலக்ட் காலமில், அதாவது செலக்ட் query யூஸ் பண்ணி நம்மளுக்கு என்னென்ன காலம், ரெக்வயர்ட் காலம் என்னென்னவோ அதை நம்ம கொடுத்துக்கிறோம். அடுத்ததாக ஃப்ரம்மில் ஃபர்ஸ்ட் டேபிள், அதாவது லெஃப்ட் டேபிள். அடுத்ததாக ஜாயினில் செகண்ட் டேபிள், அதாவது ரைட் டேபிள். இந்த ஜாயினுங்கிறது நம்ம என்ன ஜாயின் பர்ஃபார்ம் பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆனன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி மேட்சிங் கண்டிஷன். ஸோ மேட்சிங் 2 டேபிளையும் என்ன மேட்சிங் காலம் இருக்கோ அதை நம்ம கண்டிஷனாக இங்கே கொடுத்துக்கிறோம். ஸோ செலக்ட் என்ன பண்ணுதுன்னா எதை டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுது. அதாவது நம்ம என்ன அவுட்புட்டில் வந்து நம்மளுக்கு என்ன காலம் வேணும் அப்படிங்கிறத நம்ம செலக்டில் கொடுப்போம். ஃப்ரம்மில் ஃபர்ஸ்ட் டேபிள், அதே மாதிரி ஜாயினில் செகண்ட் டேபிள் அண்ட் ஹவு த டேபிள்ஸ் ஆர் ரிலேட்டட். இது வந்து நம்ம ஆன் யூஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இதுதான் MySQLல ஜாயின்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ். இப்போ நம்ம அதை 1 by 1 பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா செலக்டில் நம்ம பார்த்த மாதிரி என்னென்ன டேபிள், அதாவது என்னென்ன காலம் எனக்கு தேவை அப்படிங்கிறத கொடுத்துடலாம். எனக்கு 2 டேபிள் இருக்குது, எம்ப்ளாயி டேபிள் அண்ட் டிபார்ட்மெண்ட் டேபிள். எம்ப்ளாயி டேபிள்லேருந்து என்ன காலம்ஸ் தேவை, டிபார்ட்மெண்ட் டேபிள்லேருந்து என்ன காலம்ஸ் தேவைன்றதை நம்ம கொடுத்துடலாம். ஸோ இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி டேபிள்லேருந்து எம்ப்ளாயி ஐடி தேவை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா employee id. ஸோ அடுத்ததான் எனக்கு வந்து அதே எம்ப்ளாயி டேபிளில் இருந்து எம்ப்ளாயி நேம் எனக்கு வேணும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் டேபிள்.
ஸோ டிபார்ட்மெண்ட் டேபிள்லேருந்து எனக்கு வந்து டிபார்ட்மெண்ட் நேம் எனக்கு வேணும். டிபார்ட்மெண்ட் நேம் எனக்கு வேணும். ஸோ இந்த டி டாட் இ டாட்லாம் என்னங்கிறத நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம செலக்டில் என்னென்ன டேபிள்ஸ் நம்மளுக்கு வேணும், அதாவது என்னென்ன காலம்ஸ் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறது கொடுத்துட்டோம். அடுத்ததான் ஃப்ரம்ல ஃபர்ஸ்ட் டேபிள் என்ன, எம்ப்ளாயீஸ். நான் எம்ப்ளாயீஸை ஈன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்ததாக செகண்ட் டேபிள் என்னென்னா நம்மளுக்கு வந்து டிபார்ட்மெண்ட். ஸோ இங்கே நம்ம என்ன கொடுக்கணும்னா என்ன ஜாயின் ஆப்ரேஷன் நம்ம பர்ஃபார்ம் பண்ண போகிறோமோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்னர் ஜாயின் பர்ஃபார்ம் பண்ணலாம். அதனால் நான் இன்னர் ஜாயின் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இன்னர் ஜாயினில் என்ன டேபிள் வேணும்னா டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ அடுத்ததாக ஆனில் எனக்கு என்ன வேணும்னா எது காமனான காலமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டேபிள், எம்ப்ளாயி டேபிளையும் டிபார்ட்மெண்ட் டேபிளையும், டிபார்ட்மெண்ட் ஐடின்றது வந்து நம்மளுக்கு காமனாக இருக்கும். அதனால் நம்ம டிபார்ட்மெண்ட் ஐடி எடுத்துக்கலாம். ஸோ இ டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் டு டி டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி. சரி, ஸோ இப்போ நம்ம இந்த இ டாட் டி டாட்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம அலைஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இங்கே நான் எம்ப்ளாயின்னு கொடுத்துட்டேன். ஸோ அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் எனக்கு என்ன வேணும்னா டி. ஸோ நான் அந்த இடி எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறனோ அது வந்து அந்த டேபிளுடைய நேமை ரெஃபர் பண்ணும். ஸோ இப்போ இனா எம்ப்ளாயி டேபிள். ஸோ எம்ப்ளாயி ஐடி ஃப்ரம் டேபிள் எம்ப்ளாயி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் நேம் ஃப்ரம் த டேபிள் டிபார்ட்மெண்ட். ஸோ இதை நான் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா கோடை வந்து ஷார்ட் ஆக்கிறதுக்கு. இப்போ நான் வந்து ஃபுல்லாக எம்ப்ளாயீஸ் டாட் எம்ப்ளாயி ஐடின்னு கொடுக்கணும், டிபார்ட்மெண்ட் டாட் டிபார்ட்மெண்ட் நேம்னு கொடுக்கலாம். ஸோ அதை சுருக்கமாக்கிறதுக்காக நான் இங்கே அலைஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எம்ப்ளாயீஸ் அலைஸ் இ, டிபார்ட்மெண்ட் அலைஸ் டி. ஸோ இப்போ நம்ம இன்னர் ஜாயின் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னர் ஜாயினில் என்ன வரும்னா எந்தெந்த ரோலாம் வந்து ரெண்டு டேபிள்லையும் காமனாக இருக்கோ அதுதான் நம்மளுக்கு வந்து அவுட்புட்டாக வரும். ஸோ நம்ம நேற்றே பார்த்த மாதிரி இன்னர் ஜாயின்னா காமனான டேட்டா மட்டும்தான் நம்மளுக்கு வரும். நம்ம அதை பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எம்ப்ளாயி டேபிளையும் டிபார்ட்மெண்ட் டேபிளையும் சேர்ந்து நம்மளுக்கு 3 ரோ வந்து காமனாக இருக்குது. ஸோ அது வந்து நம்ம இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இப்போது நம்ம இன்னர் ஜாயின் எடுத்துகிட்டு வேறு ஏதாவது கொடுக்கலாம். இப்போ நான் வந்து லெஃப்ட் ஜாயின் கொடுக்குறேன். ஸோ லெஃப்ட் ஜாயின், இன்னர் ஜாயின், அவுட்டர் ஜாயின், ஸோ எல்லாத்துக்குமே வந்து குவெரி இதுதான். நம்ம ஜஸ்ட் என்ன ஜாயின் ஆப்ரேஷன் வேணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு லெஃப்ட் ஜாயின் வேணும். ஸோ லெஃப்ட் ஜாயின்னா என்னென்னா லெஃப்ட் டேபிளில் இருக்கிற டேட்டா எல்லாமே வேணும், அப்புறம் ரைட் டேபிளில் இருக்கிற காமனான டேட்டா. அதாவது எனக்கு லெஃப்ட் டேபிள்னால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே எம்ப்ளாயி டேபிள். ஸோ எம்ப்ளாயி டேபிளில் இருக்கிற எல்லா வேல்யூஸும் வேணும். அப்புறம் எம்ப்ளாயி டேபிளில் இருக்கிற காமனானது என்ன டிபார்ட்மெண்ட் டேபிளில் இருக்கோ அந்த வேல்யூஸ் நம்மளுக்கு வரும். ஸோ நம்ம அவுட்புட் எடுத்து பார்த்தோம்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எம்ப்ளாயிஸ் டேபிளில் 5 எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம் இருக்குது. ஸோ டிபார்ட்மெண்ட் நேம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிபார்ட்மெண்ட் டேபிளில் இருந்து வருது. ஸோ நம்ம டிபார்ட்மெண்ட் ஐடி வச்சு கூப்பிட்டுருக்கிறதால எத்தனை டிபார்ட்மெண்ட் ஐடி அங்கே காமனாக இருக்கோ அதுக்கெல்லாம் நம்மளுக்கு வேல்யூ வந்துருச்சு. ஸோ 3 மட்டும் காமனாக இருக்கிறதுனால நம்மளுக்கு 3 வந்திருக்கு. ஸோ இதுதான் லெஃப்ட் ஜாயின். இப்போ நம்ம ரைட் ஜாயின் கொடுத்து பார்க்கலாம். ஸோ ரைட் ஜாயினில் என்ன ஆகும்னா டிபார்ட்மெண்ட் டேபிளில் இருக்கிற எல்லா டேட்டாவுமே வரும், அதுக்கு மேட்சிங்காக என்ன எம்ப்ளாயி டேபிளில் இருக்கோ அந்த டேபிளும் சேர்ந்து வரும். ஸோ நம்மளுக்கு ரைட் டேபிள் ஃபுல்லாக வந்துடும். அப்புறமா லெஃப்ட் டேபிளில் இருக்கிற காமனான காலம், அதாவது காமனான ரோஸ் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு வந்துருச்சு. மொத்தம் 4 டிபார்ட்மெண்ட் இருக்குது. இந்த 4 டிபார்ட்மெண்ட்டில் 3 வந்து நம்மளுக்கு எம்ப்ளாயி டேபிளில் காமனாக இருக்குது. அதனால் நம்மளுக்கு அந்த வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாயின் ஆப்ரேஷனை எஸ்கியூஎல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா இன்னர் ஜாயின் பார்த்துருக்கோம், லெஃப்ட் ஜாயின் பார்த்துருக்கோம், ரைட் ஜாயின் பார்த்துருக்கோம். அடுத்ததாக ஃபுல் ஜாயின் பார்ப்போம். ஸோ ஃபுல் ஜாயின்னா ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு வந்து அந்த 2 டேபிளையும் கம்பைன் பண்ணி ஒட்டுமொத்த வேல்யூஸுமே வேணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம சிம்பிளாக மேக்ஸில் படித்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா 2 டேபிளையும்
சேர்க்கணும். ஸோ சேர்க்கணும்னா நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம யூனியன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ யூனியன் கீழே எங்க நான் ரைட் ஜாயின் பண்ணியிருக்கு இல்லையா, ஸோ அதை நான் லெஃப்ட் ஜாயினாக மாற்றிக்கிறேன். ஸோ இங்கே எனக்கு ரைட் ஜாயின், கீழே லெஃப்ட் ஜாயின். ஸோ ரைட் ஜாயின் ப்ளஸ் லெஃப்ட் ஜாயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் ஜாயின் ஆகிடும். அந்த ஃபுல் ஜாயின் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம யூனியன் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யூனியன் அப்படின்னா ரெண்டுத்தையும் யுனைட் பண்ணுறது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எம்ப்ளாயி டேபிளில் இருக்கிற வேல்யூஸும் வந்துடும், டிபார்ட்மெண்ட் டேபிளில் இருக்கிற வேல்யூஸ் அதாவது ரோஸ் அண்ட் காலம்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு மொத்தமாக இருக்கிற டேபிள். ஸோ ரெண்டு டேபிளையும் சேர்ந்தா என்னவா இருக்குமோ அதுதான் வரும். இங்கே ஏன் எனக்கு டிபார்ட்மெண்ட் ஐடிங்கிறது எனக்கு அவுட்புட்டில் வரல அப்படின்னா, நான் என் அவுட்புட்டில் என்ன வேணும்னு கொடுத்துருக்கேன்னா இந்த 3 காலம் தான் எனக்கு வேணும். எம்ப்ளாயி ஐடி வேணும், எம்ப்ளாயி நேம் வேணும், டிபார்ட்மெண்ட் நேம் வேணும். ஸோ அதனால் எனக்கு எம்ப்ளாயி அதாவது டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து எனக்கு வரலை. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஜாயின். ஸோ எம்ப்ளாயி டேபிளில் இருக்கிற வேல்யூஸும் வந்துருச்சு 5 வேல்யூஸு, அப்புறமா டிபார்ட்மெண்ட் டேபிளில் இருக்கிற 4 டிபார்ட்மெண்ட்ஸும் நம்மளுக்கு வந்துருச்சு, அப்புறமா காமனாக இருக்கிற வேல்யூஸ் சேர்த்து நம்மளுக்கு 1 வந்துருச்சு.